அன்பு நேயர்களே வணக்கம். இது ஒரு சிறப்பு பதிவு. ஒரு ஒரு விழா வெவ்வேறு கோணங்களிலே பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இது வைஷ்ணவத்தில் எப்படி இந்த கருட பஞ்சமி நாகபஞ்சமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, அது எப்படி எடுத்துக்கணும், அன்னைக்கு என்ன பண்ணணும், சுமங்கலி பெண்களுக்கு ஏற்ற விரதம் மட்டுமல்ல, எல்லா வைணவ பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்ற நாள் இந்த கருட பஞ்சமி நாகபஞ்சமி. ஏன்னா ரெண்டையும் ஒன்றாக வச்சிருக்கக்கூடியவர் யாருன்னா, பகைகளை ஒழித்து இரண்டையும் தனக்கு உரியதாக வைத்து கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு தான். ரொம்ப அற்புதமான விஷயம். எடுப்பிலேயே குலசேகர ஆழ்வார் ரங்கநாதரை பாடுகின்ற பொழுது, இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி எனத்துத்தி அணிபணங்கள் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அப்படின்னுட்டு ஆதிசேஷனை சொல்லித்தான் பெருமாளை சொல்கிறார். அவர் நாக சதுர்த்தி அல்லது நாக பஞ்சமி, அந்த பஞ்சமி நாளுங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அந்த பஞ்சமி நாளில் என்ன பண்ணணும்னா, பெருமாளை வணங்கினால் போரும். சில சுமங்கலி பெண்கள் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ பெருமாள் கோயிலே நாகப்பிரதிஷ்டை நிறைய இருக்குது. நாகப்பிரதிஷ்டை இல்லாத ஒரு கோயிலே கிடையாது. நீங்கள் அதாவது ஆதி ஜெகநாதர் கோயில் திருப்புல்லாணி அங்கே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நாகப்பிரதிஷ்டை நிறைய இருக்குது. அந்த மாதிரி பல கோயில்களிலையும் பார்க்கலாம். அதை சுற்றி வராங்க. அதனால் அப்படியும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பல பஜனை மடங்களிலெல்லாம் பின்னாடி நாகப்பிரதிஷ்டைகளெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் அதை செய்யலாம். ஆனால் நமக்கு பெருமாள் கிட்ட போயிட்டாலே எல்லாம் ஆன மாதிரி தான். அப்போ நாக பஞ்சமி அன்னைக்கு ஒரு பாசுரம் இருக்குது இல்லையா? என்ன பாசுரம் பாடுறது அன்னைக்கு? அன்னைக்கு ஆதிசேஷனுக்குன்னுட்டே ஒரு பாசுரம் ஆழ்வார் பாடி வச்சுருக்கிறாரே, அதை பாடலாமே. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம், புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. சென்றால் குடையாம், போனால் குடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு வருவாராம் பெருமாள். திருமழிசை ஆழ்வார் பெருமாளை கூப்பிடும்போது சொல்கிறாரு, நீ பேசாமல் வந்துடாத, உனக்கு அங்கே படுக்கை கிடையாது, உன்னுடைய படுக்கையை வாரி சுருட்டிக்கிட்டு வாங்கிறார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சு மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பைனாக பாய் சுருட்டி கூடங்கிறார். அப்போது பெருமாளால் என்ன நாகத்தணை இல்லாமல் பஞ்சுமத்தை இல்லாமல் படுக்க முடியாது. சில பேர் வெளியூருக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய படுக்கை அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அந்த காலத்தில் நான் சொல்கிற பழைய காலத்தில் எல்லாம் ஹோல்டான்னு சொல்லி அந்த படுக்கையை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வெளியூர் பிரயாணத்தை பல பேர் செய்வாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம வீட்டை விட வசதி பல இடங்களில் இருக்குது. ஆனால் பெருமாளுக்கு எங்கே பிடிச்சாலும் அந்த நாகனை வேணும். நீங்கள் எந்த கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாளை பாருங்கள், அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு வேற எல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆகையினாலே அவர் கூடையே இருக்கக்கூடியது, ஒழிவில் காலமெல்லாம் இருக்கக்கூடியது. கருடன் கூட கூட்டாதான் வருவார். வெளியே போர்ட்டிகோவில் நிற்கிற கார் மாதிரி இவர் உட்கார்ற சீட்டாட்டம். அது மட்டும் கிடையாது, 24 hours இவர் கூடவே இருக்கக்கூடியவர். ஆகையினாலே இந்த நாகத்தை பெருமாளோட சேர்த்து தான் அதை வணங்கணும். அதனால தான் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா. உட்காரணும்னா உடனே டகாரிட்டு நாற்காலி ஆட்டம் போட்டுவிடுவார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம். நின்றால் மரவடியாம் இல்லையா? இப்போ எல்லா காலத்திலையும் எல்லா நிலைகளிலையும் அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிசேஷ பகவான். நாகம் சகஸ்ட சீர்ஷம் என்று சொல்லக்கூடியது 1000 தலை உடையதுன்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கும் 1000 தலை தான். பட் இருந்தால் கூட இவருடைய காயத்ரி மந்திரத்திலேயே சகஸ்த சீர்ஷாயன்ட்டு வருது. அதனால் அப்படிப்பட்ட ஆதிசேஷன் 1000 தலையுடைய அனந்தன். ராமானுஜர் ஒரு திரையை கட்டி எதிரிகளுடன் வாதம் செய்கின்ற பொழுது அவர் ஆதிசேஷ அம்சம் என்பதை காண்பித்ததற்காக 1000 திருவாயோடு அவர்களோடு வாதிட்டார் என்று சொல்லுவாங்க. மாமுனிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருப்பதாக சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி கொண்டாடுங்க. வீட்டில் எல்லாம் இப்போ தூப தீபங்களெல்லாம் அங்கே அமைச்சு பூஜைகளெல்லாம் சுத்தம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நம்ம நிவேதனங்களெல்லாம் பண்ணி மாலையை போட்டு புஷ்பங்களை பண்ணி துளசியால் அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு இந்த பாட்டை சொன்னால் நாகபஞ்சமி வந்துடுது. கருட பஞ்சமி வருதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், கருடன்
புள்ளரசன். அவர் இல்லாட்டி பெருமாள், அதாவது அவரை வேகமாக கொண்டு போய் சேர்க்கறது அதுதான் ஒரு கஷ்டம். என்ன சொன்னால், பெருமாளை விட ரொம்ப சீக்கிரமாக போகணுன்னுட்டு நினைப்பானான். ஓடும் புள்ளேரின்னுட்டு நம்மாழ்வார் சொல்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு? ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானேன்னுட்டு ஓடும் புள்ளேரிங்கிறார். பெரியாழ்வார் பறவையேறும் பரம்பொருடா அப்படின்னுட்டு, நீ என்னை கைகொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொடி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைபற்றி வாய்க்கொண்டதேங்கிற பெரியாழ்வார் பாசுரம் இது. ஆண்டாள் என்ன சொல்கிறாரு? ஆகா, ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன், அவங்க அம்மா பேரு வினதை, வினதை சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று சொல்கிறார். அப்போது அது அப்படியே பெருமாள் மேலே கொஞ்சம் கூட அந்த வெயிலே படக்கூடாதான். அதனால தான் பெருமாள் சொல்லிட்டார், எனக்கு வாகனமாக மட்டுமல்ல, எனக்கு கொடியாகவும் நீ இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு வைஷ்ணவமானிடம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை உற்சவங்கள் கோயிலில் நடக்கிறதா இருக்கட்டும், பெருமாள் கோயிலில் எந்த உற்சவம் நடந்தாலும் முதல்ல ஏற்றுறது என்ன? திருக்குடி ஏற்றுகின்ற பொழுது கருடக்குடி தான் ஏற்றுகின்றார்கள். அந்த சிறப்பு கருடனுக்கு உண்டு. வேதம் கருத்மான்னுட்டு பேர். இரக்கமுள்ளவன், வேகம் உள்ளவன், விவேகம் உள்ளவன். அந்த கருடனை வணங்கினால் எத்தனை விஷங்களும் தீமைகளும் உடனடியாக விலகிவிடும், பாவங்கள் தொலைந்துவிடும். இவைகளெல்லாம் கருட காயத்ரி சொன்னதினாலும் கருடனை வணங்கியதாலும் ஏற்படுகின்ற, கருடனை பார்த்தாலே பெருமாளை பார்த்த மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் கருட பஞ்சமி என்பதினாலே அன்னைக்கு என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் கருட சேவை என்பது தான் இருக்கிற பெருமாள் கோயிலே ரொம்ப விசேஷம். எந்த வாகன சேவையை விட டாப் எது அப்படின்னு சொன்னால் கருட சேவை தான். அதுக்கு தான் ஜனங்க அதிகம். திருப்பதியில் பெருமாள் கோயிலில் கருட சேவை ஒவ்வொரு பௌர்ணமியிலே நடக்குது. கருட சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, திருநாங்கூர் கருட சேவை தை அமாவாசைக்கு மறுநாள் நடக்குது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் அன்னைக்கு கருட சேவை 11 கருட சேவை. கும்பகோணத்தில் அட்சய திருதியை அன்னைக்கு கருட சேவை. ஆழ்வார் திருநகரி அங்கே பார்த்தோம்னா திருக்குருகூர், அங்கே கருட சேவை இல்லையா? நம்ம ஆழ்வார் வைகாசி விசாகத்தில் அவருடைய மங்களாசாசனம் கருட சேவை. இப்போ ஆடி பூர திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில், அங்கே பஞ்ச கருட சேவைன்னுட்டு 5 கருட சேவை. ஸ்ரீரங்கத்தில் கருட சேவை, காஞ்சிபுரத்தில் கருட சேவை. இப்போ எங்கெங்கேயும் கருட சேவை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ திருத்தஞ்சையில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் கருட சேவை. ஏன் விருத்தாச்சலம் போன்ற சிறிய நகரங்களிலே கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அத்தனை கோயில் பெருமாள்களையும் இன்னைக்கு கருடனில் ஆரோகணம் செய்ய வைத்து முதல்ல திருப்பல்லாண்டி யாரை பார்த்து பாடுறாரு? கருடன் மீது ஆரோகணித்து வந்த அந்த கருட சேவையை பார்த்துத்தான், கருடனை பார்த்துத்தான் பல்லாண்டு என்று மங்களாசாசனம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாள் தான் இந்த பஞ்சமி நாள். ஆடி மாதத்திலே வளர்பிறை பஞ்சமி என்பது அவ்வளவு சிறப்பு. அது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாளில் வருது. அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம். அன்னைக்கு இந்த 2 பாட்டையும் பாடுங்க. ஒன்று, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமார்க்கு அரவு. கருடனுக்கு ஓம் தத் புருஷாய வித்மகே சொர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் தாயாரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது ஆண்டாளையும் ஒரு பார்வை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் கருட மண்டபம் இருக்கும், அவருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கருடனையும் பெருமாளையும் நினச்சிக்கிட்டு வந்தோம்னா கருடன் பஞ்சமியும் நாகபஞ்சமியும் கொண்டாடினா அமோகமான பலன் அப்படியே கொட்டி கிடக்கும் நமக்கு. அதுதானே நமக்கு வேணும்.